ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு லைன் எடுத்துக்கிட்டு ஒரு சைடில் மட்டும் நம்ம போடுவோம். இப்போ சென்டரில் நம்ம லைன் மேலே த்ரெட் எடுத்துக்கிறோம். மேலே லைன் ட்ரா பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே குட்டி லாக்கில் எதுவும் போடாமல் த்ரெட்டை அப்படியே பின்னால் இழுத்துக்குப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே அடுத்ததுக்கு போகாமல் கீழே குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த லைன் போட்டுக்கிறோம்லே அதுக்கு போய்க்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து லைன் மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி கீழே கொண்டு வந்துடுவோம். இப்படி மேலே குட்டி லாக் போடாமல் கீழே இழுத்துட்டு வரோம் இல்லையா, இதுதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது மூவ் ஆகாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் கீழே வந்து நம்ம குட்டி லாக் போட்டு அந்த த்ரெட்டை அதே இடத்துல நம்ம செக்யூர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு தான் இது. இதே போல் நம்ம ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் மாதிரி வருது அப்படின்னா, நம்ம ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா அதில் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் மேலேயே நம்ம இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். நம்ம வேணுங்கிற அளவுக்கு போட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம நாட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால டபுள் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் டபுள் த்ரெட்டை வந்து பார்த்துட்டு நம்ம நாட் போட்டுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் சைடில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து நம்ம த்ரெட்டை கொண்டு வரோம் இல்லையா, கொண்டு வந்துட்டு கீழே வந்து நம்ம சென்டரில் குட்டி லாக் போடாமல் மறுபடியும் கீழே எக்ஸ்ட்ரா லைன் ட்ரா பண்ணிக்கிறோம் இல்லையா, அதில் போயிட்டு மறுபடியும் மேல் பக்கம் த்ரெட்டை இழுப்போம். பாருங்கள், சென்டர்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கிறோம், மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை கீழே இழுத்துக்கிறோம். மறுபடியும் கீழே குட்டி லாக் போடாமல் கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி த்ரெட்டை மேலே இழுத்துக்கிறோம். இப்போது பேக் சைடில் பஞ்ச் பண்ணோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் முன்னால் இருக்க செயினுக்கு சென்டரில் நம்ம பஞ்ச் பண்ணுவோம். அவ்வளோதான். இது டபுள் சைடும் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை சென்டருக்கு கொண்டு வந்துடுவோம். மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே த்ரெட் எடுத்துக்கிறோம், கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே த்ரெட் எடுத்துக்கிறோம். சென்டரில் இப்போது பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை அடுத்ததுக்கு நம்ம மூவ் பண்ணிக்குவோம். சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சில்க் த்ரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம த்ரெட்டை மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் இழுக்கிறோம் இல்லையா, அப்போவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கவே இது கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து சிக்கு இப்போ விழுங்க பார்த்தீங்களா, நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கீழே இருக்க த்ரெட் வந்து நம்ம டைட்டாக பிடிச்சிட்டோன்னா இப்படி இழுக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து சிக்க விழுகிற மாதிரி இருக்கும். த்ரெட்டு பின்னால் போகாது. த்ரெட்டு கீழே கொஞ்சம் லூஸாக விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கே கையை அட்ஜஸ்ட் பண்ணுறது தெரியும். அப்போ தான் த்ரெட்டு வந்து பின்னால் போகும். இல்லைன்னா நம்ம இழுக்கும்போது வந்து இப்படி இதே மாதிரி இப்படி சிக்கு விழுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே இருக்க த்ரெட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போது த்ரெட்டு பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இல்லையா, அதனால் எனக்கு இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேஸில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில்க் த்ரெட்டு கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணுன்னா இப்படி கொஞ்சம் தூரம் பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு கைக்கு எவ்வளோ த்ரெட்டு கீழே கிடைக்கும் இல்லையா, கிடச்சி நம்ம நாட் போகிற அளவுக்கு கிடச்சதுன்னா நம்ம அந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபுல்லுமே பிரிக்க வேண்டியதில்லை. நம்ம ஒரு பெரிய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுல்லும் பிரிச்சுட்டு மறுபடியும் போட முடியாது இல்லையா, அதனால் நீங்கள் ஃபுல்லும் பிரிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு நாட் போகிற அளவுக்கு கீழே த்ரெட்டும் கைக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பிரிச்சுட்டு நாட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் விட்டு எடுத்துன்னு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் நிறையா ஸ்டிச்சஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன்ஸுங்கிற இன்ஸ்டா பேஜில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்டிச்சஸ் எல்லாருக்குமே நீங்கள் பிக்சர் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். முடிச்சோடனே நம்ம லாஸ்ட்டில் நாட் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.